விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் திருப்தியான மனநிலைமையோடு பாருங்கள். வேலை கிடைக்கிறது பெரிய விஷயம். அந்த கிடைச்ச வேலையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணணும். இல்லைன்னா உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இந்த வாரம் முழுவதும் இருப்பீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றம், ஆனால் நார்மலாக தான் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெரிய லெவலில் இந்த வாரம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற அவசியமோ அல்லது பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ வேண்டாம். எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் நார்மலாகவே இந்த வாரம் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் நார்மலாக இருக்குது. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் விவசாயம் சார்ந்த துறைகளும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த வாரம் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கொஞ்சம் நார்மலாகவே இந்த வாரம் இருக்குது. அதனால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த வாரம் கவனமாக எடுத்து வைங்க. பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், ட்ரேடிங் வேண்டாம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெரிய லெவலில் வேண்டாம். கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் சுமார். உங்களுடைய அரசியல் வாழ்க்கையும் ரொம்பவும் கவனமாக செயல்பட வேண்டிய காலம். இந்த வாரம் முழுவதும் சிவ தரிசனமும், எங்கெங்கே சிவன் கோயில் இருக்குது அங்கெல்லாம் அம்பாளுடைய வழிபாடும் பிரதானமாக பண்ணுங்கள்.